சமயபுரம் மாரியம்மன். இந்த பேரை கேட்டாலே நம்மள பல பேருக்கு உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுமே. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனையோ அம்மன் கோயில்ல இந்த கோயில மட்டும் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பீடமா கருதுறாங்க? வாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்களையும் மகத்துவத்தையும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான அம்மன் கோயில்கள் இருக்கு. ஆனாலும் பக்தர்கள் எல்லாருமே ஒரே குரல்ல இதுதாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்ற கோயில் எதுன்னு தெரியுமா? அந்த கேள்விக்கான பதில் திருச்சிராப்பள்ளி பக்கத்துல இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோயில்தான். பல நூற்றாண்டுகளா இந்த கோயில் பக்தர்களோட நம்பிக்கையோட ஒரு அசைக்க முடியாத மையமா இருக்கு. சரி, ஆனா ஏன் அப்படி என்ன மத்த கோயில்கள்ல இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி எங்க இருக்கு? இந்த கோயிலோட சக்திக்கு முதல் மற்றும் முக்கியமான காரணம் என்னன்னா, அம்மன் நோய் தீர்க்கும் ஒரு தெய்வமா இருக்கிறது தான். உடம்பு சரியில்லாம தீர்வு தேடி இங்க வர்ற லட்சக்கணக்கான பக்தர்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இந்த கோயிலோட அஸ்திவாரமே. அம்மனுக்கு சீதல பரமேஸ்வரின்னு ஒரு பேரும் இருக்கு. சீதளம்னா என்ன? குளிர்ச்சி. அந்த காலத்துல அம்மை, தட்டம்மை நோய்கள் எல்லாம் சூட்டு நோய்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெப்ப நோய்களை தணிச்சு உடலுக்கு குளிர்ச்சி தர்ற தெய்வம் இவங்க. நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியம் தானே அடிப்படை தேவை. அதனாலதான் அம்மன் மக்கள் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களா இருக்காங்க. பக்தர்கள் தங்களோட நோய்கள் தீரணும்னு சொல்லி பலவிதமான காணிக்கைகளை செலுத்துறாங்க. கல் உப்பு அம்மனுக்கு படைக்கிறது ஒரு பொதுவான வழக்கம். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட உடல் உறுப்பு மாதிரியே வெள்ளி அல்லது ஸ்டீல்ல உருவங்களை செஞ்சு உண்டியல்ல போடுறாங்க. குறிப்பா அம்மை நோய் வந்தவங்க அது முழுசா குணமாகற வரைக்கும் கோயில்லையே தங்கி அம்மனை வழிபடுறது அது அவங்க நம்பிக்கையோட ஆழத்தை காட்டுது. நோய் தீர்க்கிற சக்தி ஒரு பக்கம்னா, இந்த கோயிலோட மர்மத்தையும் சக்தியையும் இன்னும் அதிகப்படுத்துறது இங்க இருக்கிற தனித்துவமான சடங்குகள் தாங்க. மத்த பெரிய கோயில்கள்ல கூட இல்லாத சில ரொம்பவே ஸ்பெஷலான நடைமுறைகள் இங்க இருக்கு. இங்க இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? கருவறையில இருக்கிற மூலவர் சிலை கல்லால செதுக்குனது கிடையாது. அது ஒரு சுயம்பு, அதாவது தானாகவே தோன்றியதா நம்பப்படுது. களிமண்ணும் மணலும் கலந்த ஒரு கலவையால ஆன இந்த திருமேனி இங்க நடக்கிற வழிபாட்டு முறைகளையே மொத்தமா மாத்திடுது. பொதுவா மத்த கோவில்கள்லாம் மூலவர் சிலைக்கு தான் அபிஷேகம் செய்வாங்க. ஆனா சமயபுரத்துல அந்த களிமண் சிலை கரைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மூலவருக்கு அபிஷேகம் பண்றதே இல்ல. அதுக்கு பதிலா அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன கற்சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த சக்திய மூலவருக்கு அர்ப்பணிக்கிறாங்க. எவ்ளோ வித்தியாசமான ஒரு வழக்கம் பாத்தீங்களா? இங்கே இன்னொரு தனித்துவமான காணிக்கை மாவிளக்கு. பச்சரிசி மாவு, வெல்லம், நெய் எல்லாம் கலந்து ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு ஏத்தி வழிபடுறது ஒரு சிறப்பான மரபு. இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப அழகா இருக்கு. ஒளிமயமா இருக்கிற அம்மனை ஒளியாலேயே நாம வழிபடுறது. நம்ம வாழ்க்கைக்கே ஒளி தர்ற அன்னைக்கு நாம காட்டுற ஒரு நன்றி மாதிரி இது. அம்மனோட சக்தியையும் கருணையையும் வெளிப்படுத்துற ஒரு உச்சகட்ட நிகழ்வு இருக்கு. அதுதான் அவங்க தன் பக்தர்களுக்காகவே இருக்கிற ஒரு விரதம். இது ரொம்பவே அபூர்வமான சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வு. 28. என்னடா இது வெறும் நம்பரை சொல்றேன்னு பாக்குறீங்களா? இது ஒரு சாதாரண எண் கிடையாது. இது அம்மனோட மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்போட சின்னம். ஆமாங்க, ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 28 நாளைக்கு சமயபுரம் மாரியம்மனே தன்னோட பக்தர்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. நினைச்சு பாருங்க, தெய்வமே மக்களுக்காக விரதம் இருக்கிறதுன்னு. இது கேட்கவே மேய்ச்சல் இருக்க வைக்குது இல்லையா? இந்த விரதத்தோட தீவிரத்தை பாருங்களேன். சாதாரண நாட்கள்ல 6 வேளை சமைச்ச உணவு அம்மனுக்கு நிவேதனம் செய்யப்படும். ஆனா இந்த 28 நாட்களும் சமைச்ச உணவே கிடையாது. வெறும் இளநீர், பானகம், பழங்கள், மோர் இது மட்டும்தான் படைக்கப்படும். அம்மனோட தியாகத்தையும் கருணையும் இது காட்டுகிறது. அம்மனோட இந்த விரத காலத்தையும் மத்த விசேஷ நாட்களையும் கொண்டாடுறதுக்காக இங்க மாபெரும் திருவிழாக்கள் நடக்கும். பூச்சொரிதல் விழா, சித்திரை தேர் திருவிழா, அப்புறம் தைப்பூச மாதிரியான விழாக்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்குவாங்க. அம்மனோட சக்திக்கான காரணங்களையெல்லாம் பார்த்தோம். சரி, இந்த கோயில் எப்படி உருவாச்சு? அதனோட கதை என்ன? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த அம்மனோட பயணம் ஸ்ரீரங்கம் கோயில்ல தொடங்குனதா வரலாறு சொல்லுது. அம்மனோட சக்தி ரொம்ப உக்கிரமாயிருந்ததால அந்த சிலைய அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாங்களாம். அப்படி கொண்டு வந்து ஒரு காட்டு பகுதியில வச்ச சிலை தான் இது. அந்த இடம்தான் இப்போதைய சமயபுரம். அந்த பகுதி மக்கள் இத கண்டுபிடிச்சு கண்ணனூர் மாரியம்மன்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சாங்க. கடைசியா 18ஆம் நூற்றாண்டுல ஒரு விஜயநகர மன்னர் போர்ல ஜெயிக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுறதுக்காக தான் நாம இன்னைக்கு பாக்குற இந்த பிரம்மாண்ட கோயில கட்டினாரு. கடைசியா
இந்த கோயிலுக்குள்ள அம்மனோட சக்திய நம்ம கண் முன்னாடி நிறுத்துற ஒரு தனித்துவமான கலைப்படைப்பு இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். கோயில் பிரகாரத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சதும் மேல அண்ணாந்து பாத்தீங்கன்னா உங்கள அப்படியே பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூப ஓவியம் இருக்கும். அது வெறும் ஓவியம் கிடையாது, அம்மன் எங்கும் நிறைந்திருக்கிறாங்கங்கிறதோட ஒரு கலை வெளிப்பாடு. இந்த ஓவியத்தோட அளவே மிரட்டலா இருக்கும். 48 அடி உயரம், 32 அடி அகலம். இத வரைஞ்சு முடிக்கவே 48 நாட்கள் ஆகியிருக்கு. ஆனா இதுல இருக்கிற ஒரு மேஜிக் என்ன தெரியுமா? நீங்க அந்த பிரகாரத்துல எந்த மூலையில நின்னு பார்த்தாலும் அம்மனோட கண்கள் உங்களையே நேரா பாக்குற மாதிரி ஒரு உணர்வு தரும். இது ஒரு கலை அதிசயம். ஆக சமயபுரம் மாரியம்மனோட சக்திங்கிறது வெறும் கதைகள்ல மட்டும் இல்ல, அது நோய் தீர்க்கிற மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையில இருக்கு. இங்க இருக்கிற தனித்துவமான சடங்குகள்ல வெளிப்படுது. தெய்வமே மக்களுக்காக பண்ற தியாகத்துல உச்சம் தொடுது. எல்லாத்துக்கும் மேல அந்த ஓவியத்துல இருக்கிற எங்கும் நிறைந்திருக்கும் பார்வையில அது உயிர் பெறுது. அதுதான் எல்லா திசைகளிலிருந்தும் காக்கும் ஒரு பார்வைங்கிற நம்பிக்கைய ஒவ்வொரு பக்தருக்கும் கொடுக்குது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.